ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ரித்திகா. இன்றைக்கி நம்ம கிராணி 3 கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். கேட் எஸ்கேப் பண்ணுறதுனால நமக்கு 4 விஷயம் இருந்தால் எஸ்கேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரிசன்லேருந்து வெளில போயிடலாம். ஃபஸ்ட்டு இல்லை கிராணி நம்ம மண்டியில் அடித்து திரும்பி ப்ரிசன்லேயே போட்டோம். டே 1லே நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கீழே போய் கேர்ஃபுல்லாக இந்த மிஷின் சத்தம் போடும். இருந்தாலும் பரவாயில்ல. ரைட் சைடில் இருக்க ரூமும் வெள்ளடிக்கும். இருந்தாலும் உள்ளே பிளாங்க் தான் இருக்கணும். போடுங்க கைஸ், பிளாங்க் தான் இருக்குது. நாங்கள் கெஸ்டிக்கில் தான் சொன்னேன். இப்போ இந்த சைடு சத்தத்தை போட்டுடலாம். இந்த சைடு சத்தத்தை போட்டு கிராணி இந்த சைடு வரும், நம்ம மேலே போயிடலாம். 2000 years later. நான் ரொம்ப நேரம் கழித்து தான் கிராணி வந்தா. நான் எவ்வளோ நேரம் தெரியுமா சத்தம் போட்டேன். சரி, ஓகே, இப்போ நம்ம மேலே போயிடலாம். ஏன் திரும்ப கீழே சத்தம் போடுறோம்? இந்த இடத்துல டோர் பூட்டியிருக்கோம். ஓப்பன் பண்ணுறப்ப சவுண்டு கேட்டு அடிச்சிருவான். ஸோ நம்ம கீழே சத்தத்தை போட்டால் அவளே ஓப்பன் பண்ணிட்டு வந்துடும். இந்த டோரும் க்ளோஸில் தான் இருக்குது. எல்லா டோரையும் பூட்டி தான் வச்சுப்பா போல அவன். ஸோ நம்ம திறந்துக்கலாம். இதுதான் ஸ்டெப்ஸு. இது பக்கத்தில் இருக்க ரூமு. அதான் இந்த சைடு அப்படி மெதுவாக கீழே போயிடலாம். கீழே விழுந்துடக்கூடாது. அதை போயாச்சும் பிரிட்ஜ் கிராங்கு தான் இருக்கணும். போடுங்க கைஸ், பிரிட்ஜ் கிராங்கு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதுவே இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு சத்தத்தை போட்டுடலாம். கிராணி பார்க்கலன்னா கீழே போயிடலாம். கிராணி பார்த்தாங்கன்னா டைனிங் டேபிளுக்கு அடியில் சத்தத்தை போட்டு கீழே போயிடலாம். அதான் சத்தத்தை போட்டாச்சு கைஸ். இப்போ இந்த சைடு போயிடலாம். கிராணி பார்த்துட்டா. இப்போ நம்ம இங்கே தான் சத்தம் போட்டாங்கன்னு வேறு வழி இல்லை. ஸோ நம்ம இந்த சைடு சத்தத்தை போட்டுடலாம். போட்டுட்டு கீழே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கீழே மோஸ்ட்லி என்ன இருக்கும்? வெப்பன் கீ, அதுக்கப்புறம் ஃபயர்வுட் இருக்கும். ஸோ நம்ம கல் பொறுக்கிடலாம். ஃபஸ்ட்டு கல் பொறுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். 3 கல் ஃபஸ்ட்டு கல் கேச்சிச்சு. இன்னும் 2 கல் இருந்தால் போதும். கிராணி மண்டியிலே அடிக்க, அந்த சொட்டைக்கிழவியை மண்டியில் அடிக்கிறதுக்காகவே கல் வேணும். அந்த 2வது கல். இன்னும் 1 கல் இருந்தால் போதும் நம்ம கிராணியை அடிக்கிறதுக்கு. ஒரு கல் தாருக்கு ஒரு கல். இந்த மிஷினில் சவுண்டு போட்டுட்டு நம்ம இங்கே ஒழிச்சுக்கலாம். கல் எடுத்தாச்சு. மிஷினில் சவுண்டு போட்டுடலாம். போய் ஒழிஞ்சுக்கலாம். அவன் வந்தானா நம்ம அந்த சைடாக போய் வெப்பன் கீயை திறந்து வெப்பன் பாக்ஸ்லேருந்து வெப்பன் கீ எடுத்துடலாம். வந்துட்டாவ மேலே போயிடலாம். நம்ம மேலே மோஸ்ட்லி எப்பயுமே லெஃப்ட் சைடில் இருக்க ரூமில் தான் இருக்கும். ஸோ நம்ம எடுத்துடலாம். அங்கே தான் இருக்கும் எப்பவுமே. அவ்வளோதான், மேலே போயாச்சு. இந்த ரூமில் தான் இருக்கும். ஸோ வெப்பன் பாக்ஸில் வெப்பன் கீ எடுத்தால் ஸ்டார்ட். அதாவது உண்டிக்கோல் ஸ்டிங் ஷாட்னா. இப்போ கீழே ட்ராப்லாம் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். அவன் எங்கேயுமே ஒன்றுமே இருக்க மாட்டேது கைஸ். ஸோ நம்ம இந்த பிரிட்ஜ் கிராங்கை அந்த சைட் போட்டுறோம். டெடி பேர் இருக்குது. இந்த பிரிட்ஜ் கிராங்கை தூக்கி எலிவேட்டரில் போட்டுடலாம். சவுண்டு கேட்கும். போட்டாச்சு கைஸ். இப்போ இந்த ஸ்ட்ரிங் ஷாட்டை இந்த சைடு போட்டு சத்தத்தை போட்டுடலாம். கிராணி வருவியா சொட்டை கிளவி? இந்த சைடு ஒரு சத்தத்தை போடும். இப்போ வருவா பாருங்க கைஸ். 100 ஐஸில் வந்துட்டா கைஸ். 100 ஐஸுன்னு ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்போ நம்ம கீழே போய் ஃபயர்வுட் எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். அதுக்கு ஃபயர்வுட் இதுக்கு மேட்சஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ அவள் கீழே சத்தத்தை கேட்டு கீழே வந்துடுவோம். நம்ம இங்கே போயிடலாம். ஓ ஷெட், நம்ம இங்கே சத்தத்தை போட்டோம். எலிவேட்டர்லேருந்து வெளில வரப்போ சவுண்டு கேட்டுருச்சு கைஸ். இப்போ அவள் கீழே தான் போகிறா. வெரி குண்டு. நம்ம இந்த சைடு வச்சிடலாம் ஃபயரோட. வச்சாச்சு கைஸ். மேட்சஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம கிராணி மண்டையிலே அடிக்க போகிறோம். ஸோ இந்த சைடு ஒரு சத்தத்தை போட்டுடலாம். மேலே போன எலிவேட்டர் கீழே வரணும்ல, அதுக்காக ஒன்று. இப்போ இங்கெல்லாம் சத்தத்தை போட்டுடலாம். மாட்டினா அவ்வளோதான். சத்தத்தை போட்டுடலாம் கைஸ். இப்போ வருவா பாருங்க. பார்த்துட்டா கைஸ். அப்படியே நில்லு. அப்படியே நில்லு. நான் இப்போ மண்டியில் அடிக்க வசதியாக இருக்கும். எங்கேயும் ஆடக்கூடாது. ஐயோ வரா கைஸ். நம்ம அந்த சைட்லேருந்தே போய் அடிக்கும். இன்னும் தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ இந்த சைட்லேருந்து பொசிஷன் எடுத்து அடிக்கலாம். வாயிலே அடிக்கணும். போடுங்க கைஸ், வாயிலே அடித்தாச்சு. இப்போ கிராணி தொல்லையே 2 நிமிஷத்துக்கு இருக்காது. நம்ம கீழே போய் பிளாங்க் எடுத்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அதில் இருக்க கிளாஸை உடச்சி உள்ளே போய் ஃப்யூஸும் க்ரோபாரும் தான் இருக்கும். எப்பயுமே க்ரோபார் இருக்கும், ஃப்யூஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம அதை எடுத்துக்கலாம். திறந்தாச்சு. ஃப்யூஸ் இருக்குது கைஸ், அதுக்கப்புறம் க்ரோபார். நான் சொன்ன மாதிரி 2மே இருக்குது கைஸ். ஸோ இந்த ஃப்யூஸை கொண்டு போய் நம்ம மேலே போய் போட்டு வந்துடலாம்.
அதான் ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சு. இங்கே அப்படியே போட்டுடலாம். நம்ம கீழே போய் க்ரோபாரை எடுத்து இந்த பொட்டியை திறந்து பார்த்துடலாம். செல்லினா ரூம்லேயே ஒரு பொட்டி இருக்கும், நான் காட்டுறேன். இங்கேயும் ஒரு பொட்டி இருக்குது. இந்த பொட்டி திறந்துடலாம். இந்த பொட்டியில் ஜென்ரேட்டர் கேபிள் இருக்குன்னா அந்த பொட்டியில் வந்து தேங்காய் இருக்கும். சத்தத்தை போட்டாச்சு. இங்கே வந்து இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சா எனக்கே தெரில. ஆனால் சத்தத்தை போட்டுருவோம். என்ன கைஸ், இன்னும் ராணி வரவே இல்லை. ஸோ வருவா வெயிட் பண்ணுவோம். திருப்பி கொஞ்சம் சத்தத்தை போட்டுடலாம். எதுக்கும் மேலே போய் ஒழிஞ்சிக்கலாமா? சத்தத்தை போட்டு காதல் வாங்கியிருப்பாலும். சரி, நம்ம இங்கேயே போய் ஒழிஞ்சிப்போம். அவள் வரலைன்னா நம்ம பார்ப்போம். ஸோ போய் ஒழிஞ்சிக்காச்சு. இப்போ அவள் வருவாளா? வரும்போது எனக்கு எதுவும் தெரில. ஸோ கீழே சத்தத்தை போட்டு இந்த வழியாக வந்து நம்ம வந்து சத்தத்தை போடுவோம். அதான் கைஸ், இப்போது சத்தத்தை போட்டுடலாம். பாருங்க கைஸ், 2 நிமிஷம் ஆயிடுச்சா கைஸ்? 2 நிமிஷம் ஆகலன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டா. இந்த சைடு வர வச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து இது இருக்குது மேட்சஸ், அதை போய் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். இந்த சைடு வந்துட்டா நம்ம டோர் கிட்ட தான் போட்டுடலாம் ஜென்ரேட்டர் கேபிளை. ஸோ மேலே போயிடலாம். மேலே போயாச்சு. இங்கே ஃப்யூஸ் கிடக்கா, இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு தேடலாம் ஃபஸ்ட்டு. இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. மேட்சஸ் இருக்குது. ஸோ மேட்சஸ் வந்து நம்ம வந்து அந்த ஃபயர் வுட்டுக்கு வந்து நெருப்பு பற்ற வைக்கிறதுக்காக தேவைப்படும். ஸோ ஃபயர் வுட்டை நெருப்பு பற்ற வச்சுட்டு நம்ம மேலே போய் காக்கா என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்தோம்னா நான் காக்காவை காட்டுறேன் அப்புறமா. இப்போ அது பறந்து போயிருக்கும், நான் அப்புறமா காட்டுறேன். அந்த மேலே வந்தாச்சு கைஸ். அப்படியே பொறுமையாக போனீங்கன்னா இந்த சைடு காக்கா புகஞ்சு புஷ்பான ஆகி இருக்கும். காக்கா கூடு ஷெட்கி இருக்குது. நம்ம இந்த பக்கமாக போட்டுடலாம் ஷெட்கியை. கரெக்டாக போய் விழுந்துடணும். எங்கே விழாதான் நினச்சா விழுந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம போய் இந்த வழியாக போகலாமா? ரிஸ்க்கு, கிராணி இருக்கும். நம்ம இந்த வழியாகவே போகலாம். சென்ட்ரினா ரூம் பக்கத்தில். அதுக்கு முன்னாடி ஷெட்கி போட்ட இடத்துல கிராணி நிற்கிதான்னு பார்த்துடலாம். நிற்கிது தெரில, அது போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வந்துச்சானே தெரில. ஸோ நம்ம வந்து இதான் சென்ட்ரினா ரூமு. இங்கே ரைட் சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது. நம்ம இது வழியாக கீழே போயிடலாம். இது வழியாக குதிச்சா நம்ம செத்துருவோம். ஸோ இந்த வழியாக நம்ம வந்து கீழே போயிடலாம். கீழே போய் ஒரு சத்தத்தை போட்டுட்டு நம்ம வந்து ஃப்யூஸ் எடுத்து வச்சிடலாம். கீழே போய் சத்தத்தை போட்டு திருப்பி வந்து ஃப்யூஸ் எடுத்துடலாம். ஸோ வந்து சத்தத்தை போட்டுடலாம். டெடிபேர்லேருந்து சத்தமே வரல கைஸ். ஸோ வந்து மேட்சஸ் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். வந்துடுவாளோ? நல்லா வரமாட்டா. ரிஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி நமக்கு. வா போகலாம். அதான் கைஸ், மேட்சஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த மேட்சஸை வந்து இங்கே போட்டு சத்தத்தை போட்டுருவோம். இது வந்து மேட் இருக்குது, ஸோ சத்தம் கேட்காது. ரைட் சைடில் வந்து ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோரில் போட்டால் சத்தம் கேட்கும். இப்போ கிராணி வருவாங்க கைஸ். வந்துட்டா கைஸ். ஐயோ, இந்த பக்கம்லாம் வராது. அங்கேயே நில்லுமா தாயே. வா, கீழே போயிடலாம். வந்து இங்கே வந்து ஷெட்கி போட்டிருக்கோம். இங்கே சத்தத்தை போட்டு நம்ம ஃப்யூஸ் எடுத்துகிட்டு மேலே போய் வச்சிடலாம். ஃப்யூஸை வந்துடுவாளா? வந்துட்டாங்க கைஸ். நம்ம போயிடலாம். இப்போ நம்ம போய் ஃப்யூஸ் எடுத்து மேலே வச்சிடலாம் ஃப்யூஸை. அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எஸ்கேப் முடிக்க போகிறோம். ஃப்யூஸ் எடுத்துடலாம். ஃப்யூஸ் எடுத்தாச்சா? இப்போ வந்து மேலே போய் வச்சிடலாம் ஃப்யூஸை. எங்கேயும் ட்ராப் வைக்காமல் இருந்தால் சரி தான். சொல்லி வாங்க முடியல, அதுக்குள்ளே ஒரு ட்ராப் வச்சுருக்கா. இந்த மிஷினில் வந்து ஃப்யூஸை போட்டுடலாம். ஃப்யூஸை போட்டுட்டு திருப்பி ஒரு தடவை நம்ம வரணும். நம்ம மேல் வழியாகவே மேலே போயிடலாம். சொல்லிட்டு ரூமுக்கு போய் டைனிங் ஹாலுக்கு போய் சத்தத்தை போட்டுருவோம். ஸோ வந்து ஃப்யூஸ் வந்து அங்கே வச்சுட்டு அங்கே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அது ஷெட்கியோ ஜென்ரேட்டர் கேபிளோ போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பட்டன் அமுத்தினா தான் வேலை செய்யும். ஸோ அதுக்கு பவர் சப்ளை இல்லை, அதனால தான். இப்போ அப்படியே கீழே போயிடலாம். திருப்பி சத்தத்தை போட்டுருவோம். வந்துட்டா நம்ம கீழே கண்ணை மூடிட்டு கீழே போயிடலாம். ஐயோ, நல்ல வேலை கையில் மாட்டல. இப்போ நம்ம கீழே போய் ஷெட்கியை திறந்துடலாம். திறந்து நேராக ஒரு பொட்டி இருக்குல்ல காய்ஸ், அங்கே கூட ஏதாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க அந்த பாக்ஸில், பெரிய பாக்ஸில். ஆனால் எனக்கு வந்து கேட் எஸ்கேப்னால எல்லா திங்ஸும் நான் எடுத்துட்டேன். ஸோ எனக்கு தேவையில்லை, நான் திறக்கலை, டைமும் இல்லை.
இப்போ வந்துட்டு அவன் நம்ம வந்து இது எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு போய் அப்படியே உள்ளே போயிடலாம். உள்ளே போய் ஜென்ரேட்டர் கேபிள் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் சத்தத்தை போட்டு கீழே வந்து வச்சிடலாம். வழியில் எதுவும் இருக்கக்கூடாது. சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே ட்ராப் வச்சுருக்கா நம்மளை சாவடிக்க. அவ்வளோதான் அதாச்சு. இப்போ சத்தம் கிட்ட அவன் இங்கே தான் வந்திருப்பான். நம்ம ஜென்ரேட்டர் கேபிள் போட்டால் அவன் திருப்பி இங்கே வந்துடும். பார்த்தீங்களா கைஸ், இன்னும் வேகத்தில் வரா. நம்ம கீழே போயிடலாம். நம்மளை பார்த்துட்டு அவன் கீழே தான் வருவா. ஸோ நம்ம சத்தத்தை போடாமல் கீழே போய் ஜென்ரேட்டர் கேபிள் வச்சு ஆன் பண்ணிட்டு சத்தத்தை போட்டு நம்ம திருப்பி வந்துடலாம். மேலே போய் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அந்த டோர் க்ளோஸ் பண்ணியாச்சு. சத்தத்தை போட்டுருவோம், போய் ஒழிஞ்சுப்போம். அவன் வருவா. நம்ம போய் மேலே பட்டன் இருக்குன்னு சொன்னால அந்த பட்டனை ஆன் பண்ணிட்டு பிரிட்ஜ் கிராக்கை வந்து போட்டால் நம்ம வந்து தப்பிச்சிடலாம். எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இங்கே எஸ்கேப் முடிய போகுது. அவ்வளோதான், இங்கே மேலே போய்க்கலாம். மேலே போய் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ரெஸ் பண்ணி வச்சு கேட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மேலேருந்து நம்ம வந்து டைனிங் ஹாலுக்கு போயிடலாம். டைனிங் டேபிளுக்கு அங்கே போய் நம்ம ஒரு சத்தத்தை போட்டுட்டு, பார்த்தீங்களா கைஸ், நான் சொன்னல காக்கா கொத்துது பாருங்க. அந்த ஃபயர்வுட் எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எடுத்தால் தான் உண்டு. இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஷாட்டை வச்சு அடித்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ நம்ம வந்து இங்கே சத்தத்தை போட்டுட்டு நம்ம பிரிட்ஜ் கிராக்கை வச்சு எஸ்கேப் பண்ணிடலாம். கிராடி சொட்டை கிளவி சீக்கிரம் வாடி, நாங்கள் எஸ்கேப் பண்ண போகிறோம். வாடி சீக்கிரம். வருவாளா வரமாட்டாளா? திருப்பி ஒரு சத்தத்தை போடுவோம். வந்துட்டா நம்ம போயிடலாம். கீழே போயிட்டு பிரிட்ஜ் கிராக் எடுத்துக்கலாம். இந்த பிரிட்ஜ் கிராக் வந்து இந்த சைடு வந்து செட் பண்ணிட்டா பாலம் கீழே வந்துடும். இந்த தண்ணியில் வந்து முதல்ல இருக்குது. ஆக்சுவலாக முதல்ல இருக்கிறனால நம்மளை கடிச்சு சாவடிச்சிடும். நம்ம டே ஒன்லேயே எஸ்கேப் பண்ண போகிறோம். வருவாளா? பார்த்துட்டா வருவாளா தெரில. திறந்துடலாம் கேட்டை. வருவாளா? அதெல்லாம் நம்பிக்கையில் நம்ம போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பாய்.